Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Windows 11 சிஸ்டம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. சோ இப்போ அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல டாப்ஸ் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ண முடியும். சோ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா Windows 11 ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல டாப்ஸ் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அதாவது இந்த மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல மல்டிபிள் டாப்ஸ் வந்து யூஸ் பண்றது. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்குலாம். சோ இது வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அதுக்கு பதில் நீங்க வந்து ஃபைல்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் ஆப்ல மோஸ்ட் ஒரு சூப்பர் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ஸ் ஃபீச்சர் தான். பட் இந்த டாப்ஸ் ஃபீச்சர் இப்ப Windows 11ஓட டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் வெர்ஷன் யூஸ் பண்றேன். சோ இப்போ இதுல வந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இந்த Windows 11 டாப்ஸ் வந்து எப்படி வந்து எனேபிள் பண்றது, சோ அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். நான் டெவலப்பர் வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன், Windows 11 பில்ட் 22.572. பட் டெவலப்பர் வெர்ஷனா இருந்தாலும் சோ இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆகல. சோ இது ஹிடன் மைக்ரோசாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதை வந்து நம்ம ஒரு சில டூல்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ண முடியும். அண்ட் நீங்க எந்த Windows 11 வெர்ஷன் வச்சிருந்தாலும் சோ இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா vivetool அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். சோ ஜஸ்ட் ஸ்மால் ஜிப் ஃபைல் தான். அண்ட் இந்த டூலுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். சோ இதுல ஜிப்னு இருக்கு பாருங்க, .zip. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா உடனே டவுன்லோட் ஆயிடும். சோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைல் வந்து அன்சிப் பண்ணிடுங்க. சோ அன்சிப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஒரு ஃபோல்டரை வந்து எடுத்துட்டு போயிட்டு சி டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிடுங்க. சோ சி டிரைவ்ல பாத்தீங்கன்னா இந்த vivetool வந்து பாத்தீங்கன்னா சி டிரைவ்ல மூவ் பண்ணிடுங்க. சோ மூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள 2 ஃபைல் இருக்கும். சோ அதை எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. பட் ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மேல ஃபோல்டர் லொகேஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ எனேபிள் பண்றதுக்கு சோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம சில கமாண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு கமாண்ட் தான், ஈஸி தான். சோ இதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ரன் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ரன் பண்ணுங்க. சோ ரன் பண்ணதுக்கு அப்புறமா சோ இந்த மாதிரி சிஸ்டம் 32 அப்படின்னு வரும். சோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு சிடி கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு சோ இந்த ஃபோல்டர் லொகேஷன் காப்பி பண்ணீங்களா அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்க அண்ட் என்டர் கொடுங்க. சோ என்டர் பண்ணனே உங்களுக்கு சி vivetool அப்படின்னு வந்துடும். சோ ஃபோல்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து எடுத்துக்கும். சோ இதுல வந்து நம்ம ஒரு சில கமாண்ட் கொடுக்கணும். அந்த கமாண்ட் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா போதும். சோ இதுதான் வந்து அந்த கமாண்ட், ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு சோ நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து என்டர் வந்து கொடுங்க. சோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லி செட் ஃபீச்சர் கான்ஃபிகரேஷன் வரும். சோ ஒன்ஸ் இது வந்துருச்சுனாவே ஓகே தான். உங்களுக்கு இது வரலனா நீங்க மேபி எங்கேயாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். அண்ட் மெயினா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ரன் பண்ணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி மெயினா அந்த ஃபோல்டரை சி டிரைவ்ல மூவ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஃபோல்டர் லொகேஷன் பேஸ் பண்ணி ஓபன் பண்ணிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நீங்க இதை பண்ண ஒர்க் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து நீங்க சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சோ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துடும். சோ திஸ் பிசி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாப்ஸ் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்துல பிளஸ் ஐகான் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால மல்டிபிள் டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ கிரியேட் பண்ண முடியும். சோ எவ்வளவு டாப் வேணா நீங்க கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் ஃபீச்சர் என்னன்னா நீங்க நிறைய டாப்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சோ ஜஸ்ட் மவுஸ் வந்து இந்த டாப்ஸ்ல ஹோவர் பண்ணும்போது சோ மவுஸ்ல ஸ்க்ரோல் பண்ணி நீங்க ஸ்க்ரோல் பண்ணாவே வந்து அந்த டாப்ஸ்லாம் வந்து நீங்க சோ அதாவது வந்து பின்னாடி பக்கம் போனதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு டேப் கிளிக் பண்ணாதான் வந்து இப்ப கூகுள் குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேப் கிளிக் பண்ணாதான் வந்து நியர்பை டேப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இதுல வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். பிளஸ் ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆரோ கீ இருக்கு அண்ட் லெஃப்ட் ஆரோ கீ இருக்கு. சோ லெஃப்ட் ஆரோ வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியும் வந்து கீ பிரஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் மவுஸ் ஓவர் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா சோ டாப்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். சோ டாப்ஸ் ஃபீச்சர் உண்மையிலே சூப்பராகவும் வந்திருக்கும். அண்ட் சோ மல்டிபிள் ஒர்க் பண்றோம், மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் ஓபன் பண்றோம்னா ஈஸியா வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணும் போதும் ஓபன் இன் நியூ டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்ப காட்டும். சோ ஜஸ்ட் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர் ஓபன் பண்ணும் போதும் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் இன் நியூ டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கூட நீங்க சோ
நியூ டேப்ல வந்து நீங்க ஒவ்வொரு ஃபோல்டரா ஓபன் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபீச்சர் வந்து உங்களால எனபிள் பண்ண முடியுதா இல்லையா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இன் கேஸ் வந்து நீங்க டெவலப்பர் வெர்ஷன் வந்து ஜாயின் பண்ணனால ஈஸி தான். ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம், வேணா அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.